வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக நம்ம இது ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வறுத்திங்கன்னா போதும், அதிகமாக வறுக்காதீங்க, நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 1/2 கிலோ பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நம்ம ஃபுல்லாக வறுத்தாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா 100 கிராம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பாதி மூடி தேங்காய் நல்லா நைஸாக இதே போல் நல்லா திருவிட்டு தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துட்டேன். ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா எல்லா சைடும் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதாவது 1/2 கிலோ பச்சரிசி, 100 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் சர்க்கரை, பாதி மூடி தேங்காய் எடுத்து ஃபுல்லாக நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சுடுதண்ணி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை வந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு ஃபுல்லாக பிசைஞ்சிட்டோம். இப்போ இதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம 2 ஷேப்பில் வந்து பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்கள் உருண்டை பிடிச்சும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி நல்லா கையை கொடுத்து நல்லா ப்ரெஷர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதே போல் வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் அதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சி எடுத்துட வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாமாருங்க நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ லாக்டவுனால் பசங்களாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் பாரம்பரியான உணவுகள்லாம் நிறைய வகைகள்லாம் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஹெல்த்தியான ஃபுட்டாக பசங்க நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்போ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.